நமசிவாய. இன்னைக்கான பதிவு மாற்றமும் மறைவு ஸ்தானமும். ஜோதிடத்துல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வீடுகள்னு ஒரு 4 வீடுகள் இருக்கு. அதாவது உங்க லக்னத்திற்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம். இந்த வீடுகள் ஒருவரது வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வீடுகள்னு சொல்லலாம். ஏன்னா ஒருவரது வாழ்க்கையில தன்னுடைய சொந்த முயற்சியினால முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பையும், தொடர்புகளால் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பும், கான்ட்ராக்டின் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்கள் மூலம் முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிறத 3ஆம் இடம். 6ஆம் இடம் ஒருவருக்கு கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய, உழைப்பினால் முன்னேற்றம் அடையக்கூடிய, நல்ல உத்தியோக வலுவை தரக்கூடிய நல்ல வேலை அமைப்புகளை குறிக்கும். கடும் உழைப்பினால் ஒருவர் முன்னேற்றம் அடைவதை மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் அமைப்பை இந்த வீடுகள் குறிக்கும். 8ஆம் இடம் இருக்கும் இடத்திலிருந்து மாற்றம் அடைவது, அதாவது ஊர் மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம், இந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வீடு 8ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டம், உங்களின் ஆயுள் இவற்றை குறிக்கக்கூடிய வீடு. 12ஆம் இடம் வெளிமாநிலங்களை குறிக்கக்கூடிய உங்கள் விரயம், கிரயம், சுப அசுப விரயங்களையும், உங்கள் அயனம், சயனம், போகம், சுகங்களை குறிக்கக்கூடிய, படுக்கை சுகத்தை குறிக்கக்கூடிய வீடு 12ஆம் இடம். 12 லக்னங்களுக்கும் இந்த வீடுகள் வெவ்வேறு வீடுகளாக வரும். இந்த வீடுகள் மற்றும் இந்த வீட்டில் அமரும் கிரகங்கள் உங்கள் லக்னத்திற்கு சுப கிரகங்களாக இருக்கும் பொழுது நன்மையை, அசுப கிரகங்களாக இருக்கும் பொழுது தீய பலன்களையும் கொடுக்கும் தன்மையுடைய. ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எந்தெந்த வீடு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேசத்திற்கு மிதுனம் 3ஆம் இடமா வரும், 6ஆம் இடமா கன்னி வரும், 8ஆம் இடமா விருச்சிகம் வரும், 12ஆம் இடமா மீனம் வரும். ரிஷபத்திற்கு அதே மாதிரி தான். 3ஆம் இடமான கடகம், 6ஆம் இடமான துலாம், 8ஆம் இடமான தனுசு, 12ஆம் இடமான மேசம். மிதுனத்திற்கு 3ஆம் இடமான சிம்மம், 6ஆம் இடமான விருச்சிகம், 8ஆம் இடமான மகரம் மற்றும் 12ஆம் இடமான ரிஷபம். கடகத்திற்கு 3ஆம் இடமான கன்னி, 6ஆம் இடமான தனுசு, 8ஆம் இடமான கும்பம் மற்றும் 12ஆம் இடமான மிதுனம். சிம்மத்திற்கு 3ஆம் இடமான துலாம், 6ஆம் இடமான மகரம், 8ஆம் இடமான மீனம் மற்றும் 12ஆம் இடமான கடகம். கன்னிக்கு 3ஆம் இடமான விருச்சிகம், 6ஆம் இடமான கும்பம், 8ஆம் இடமான மேசம் மற்றும் 12ஆம் இடமான சிம்மம். துலாத்திற்கு 3ஆம் இடமான தனுசு, 6ஆம் இடமான மீனம், 8ஆம் இடமான ரிஷபம் மற்றும் 12ஆம் இடமான கன்னி. விருச்சிகத்திற்கு 3ஆம் இடமான மகரம், 6ஆம் இடமான மேசம் மற்றும் 8ஆம் இடமான மிதுனம் மற்றும் 12ஆம் இடமான துலாம். தனுசுக்கு 3ஆம் இடமான மகரம், 6ஆம் இடமான ரிஷபம், 8ஆம் இடமான கடகம் மற்றும் 12ஆம் இடமான விருச்சிகம். மகரத்திற்கு 3ஆம் இடமான மிதுனம், 6ஆம் இடமான மிதுனம், 8ஆம் இடமான சிம்மம் மற்றும் 12ஆம் இடமான தனுசு. கும்பத்திற்கு 3ஆம் இடமான மேசம், 6ஆம் இடமான கடகம், 8ஆம் இடமான கன்னி மற்றும் 12ஆம் இடமான மகரம். மீனத்திற்கு 3ஆம் இடமான ரிஷபம், 6ஆம் இடமான சிம்மம், 8ஆம் இடமான துலாம் மற்றும் 12ஆம் இடமான கும்பம். ஸோ இந்த வீடுகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிச்சயமான மாற்றத்தை தரக்கூடிய வீடுகளாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இந்த வீடு மறைவு ஸ்தானங்களாக வரும். ஸோ 12 லக்னங்களுக்கும் மறைவு ஸ்தானங்கள் எது எது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். உங்கள் லக்னங்களுக்கு எந்த வீடுகளாக வருது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து நம்மளுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.